الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض، منها 4 حرم، ذلك الدين القيم، فلا تظلموا فيهن أنفسكم، وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة، واعلموا أن الله مع المتقين. صدق الله العظيم. وروينا عن عمر بن الخطاب رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته لدنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه، أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எம்மை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்னும் கியாமத் நாள் வரையிலே வாழுகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வினுடைய இல்லமா மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா கட்டத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் எம்மை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு ரப்புல் ஆலமீனை அஞ்சி வாழுமாறும், அவனால் எந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி எங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை விட்டு தவிர்த்து வாழுமாறு எங்களுக்கு தடை கட்டளை விதிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட விடயங்களிலிருந்து முற்று முழுதாக தவிர்த்து வாழுமாறும் முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாங்கள் இஸ்லாமிய புது வருடத்திலே கால் வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒவ்வொரு மதத்துக்கும் அந்த கலாச்சார அடிப்படையிலே அவர்கள் வருடங்களையும் மாதங்களையும் முடிவு செய்து கொள்வார்கள். அதே போன்று நாம் பின்பற்றக்கூடிய இஸ்லாம் மார்க்கம், அந்த இஸ்லாம் மார்க்கத்திலே 1448வது புது வருடத்திலே நாங்கள் காலடி வைத்திருக்கிறோம். உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறது. ஒவ்வொரு புது வருடமும் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன, நாம் அதிலே எமது வாழ்க்கையிலே என்ன விடயங்களை கொண்டு வர வேண்டும். முதலாவது மாதம் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், இந்த மாதத்தினுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும்.
ஆரம்பத்திலே இஸ்லாத்திலே வருடக்கணக்கை முடிவு செய்வதற்கென்று ஒரு முறை காணப்படவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் இருக்கவில்லை. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலும் இருக்கவில்லை. ஆனால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹிலாஃபத்திலே சில சுவாரஸ்யமான விடயங்கள் நடைபெறுகிறது. அதனை வைத்து அவர்கள் ஒரு மஷூராவை செய்கிறார்கள். எமக்கென்று ஒரு நாட்காட்டியை, எமக்கென்று ஒரு கலண்டரை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சன்னிதானத்திற்கு ஒரு வழக்கு வருகிறது, ஒரு பிரச்சனை வருகிறது. ஒருவர் இன்னொருவருக்கு கடன் கொடுக்க வேண்டும். கடனை கொடுத்தவர் பிரச்சனையை கொண்டு வருகிறார். ஆனால் அந்த கடிதத்திலே அதிலே ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்திலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், ஷாபானுடைய மாதத்திலே நான் கடனை திருப்பி தருவேன் என்ற விடயம் எழுதப்பட்டிருக்கிறது. பிரச்சனை கொண்டு வரப்படுகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிரச்சனையை ஆராய்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், இந்த வருடத்தினுடைய ஷாபானா அல்லது சென்ற வருடத்தினுடைய ஷாபானா அல்லது வரப்போகின்ற வருடத்தினுடைய ஷாபானா என்பது தெரியாது. நான் எவ்வாறு இதற்கு தீர்ப்பு கொடுப்பது என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, யமனிலே அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பகுதிக்கு கவர்னராக இருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடிதங்களை அனுப்புவார்கள். அந்த கடிதங்கள் அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கிடைக்க பெறும். என்றாலும் இந்த காலத்திலே போன்று அவ்வளவு அவசரமாக அந்த கடிதங்கள் போய் சேர்ந்து விடாது. சில சந்தர்ப்பங்களிலே வருட கணக்கு கூட தாமதமாகும். அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் உமருக்கு கடிதத்தை எழுதுகிறார். அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுடைய கடிதம் எங்களுக்கு வந்தடைகிறது. ஆனால் நீங்கள் அதிலே மாதத்தை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். என்ன வருடம் என்பது எங்களுக்கு தெரியாது. இந்த வருடம் அனுப்பிய கடிதமா அல்லது சென்ற வருடம் அனுப்பிய கடிதமா என்பது எங்களுக்கு தெரியாது. எனவே நீங்கள் இதற்கு ஒரு முடிவை காணுங்கள் என்று ஹஜ்ரத் அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடிதமும் வருகிறது. சஹாபாக்களுக்கு மத்தியிலே மஷூரா நடைபெறுகிறது. நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுடைய இஸ்லாமிய வருடத்தை கணிப்பதற்கு நாங்கள் என்ன செய்வோம் என்று அவர்களுக்கு மத்தியிலே மஷூரா நடைபெறுகிறது. சில சஹாபாக்கள் கூறினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை அடிப்படையாக வைத்து நாங்கள் முடிவு செய்வோம் என்று. இன்னும் சிலர் கூறினார்கள், அவர்களுடைய இறப்பை அடிப்படையாக வைத்து நாங்கள் முடிவு செய்வோம் என்று. இன்னும் சிலர் பத்ர் யுத்தம், உஹது யுத்தம் போன்ற இஸ்லாத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து நாங்கள் எமது இஸ்லாமிய கலண்டரை ஆரம்பிப்போம் என்று கூறினார்கள். என்றாலும் ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இன்னும் ஒரு சில சஹாபாக்களும் முக்கியமான ஒரு மஷூராவை கூறினார்கள். நாங்கள் ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து எமக்கு கிடைத்த மாபெரும் வெற்றிதான் ஹிஜ்ரத் என்பது. ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து நாங்கள் நமது இஸ்லாமிய கலண்டரை, நமது இஸ்லாமிய நாட்காட்டியை நாங்கள் முடிவு செய்வோம் என்று அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். முடிவெடுத்து ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து நாங்கள் தற்பொழுது பயன்படுத்தக்கூடிய இந்த கலண்டர் ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து இந்த நாட்காட்டியை உருவாக்கினார்கள் என்றால், அன்பான சகோதரர்களே, ஆரம்ப கட்டத்திலே இஸ்லாமிய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் கடுமையான முறையிலே நோவினை செய்யப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட காரணத்தினால் அந்த சஹாபாக்கள் வேதனை செய்யப்பட்டார்கள். ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். ஆனால் அங்கே ஹிஜ்ரத் செய்வதற்குரிய ஒரு பூமியாக அது சரியான முறையிலே அமையவில்லை. திரும்பவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். தாயிஃபிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் சென்றார்கள். அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நமது இஸ்லாத்துக்கு பெரும் ஒரு வரவேற்பு கிடைக்கும் என்ற நியத்திலே போனார்கள். ஆனால் அதுவும் சக்சஸ் ஆகவில்லை. இறுதியாக ஷுஅபே அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளத்தாக்கிலே
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினர்களும் ஒதுக்கப்படுகிறார்கள். எங்களுக்கு இந்த இடத்திலே சாதாரணமாக சொல்லிவிட்டு செல்லலாம். அன்பான சகோதரர்களே, அந்த குறைஷி காபிர்கள் எந்த அளவுக்கு திட்டம் தீட்டுகிறார்கள் என்றால், இதற்கு பின்னால் முஸ்லிம்களுடன் எந்த ஒரு வியாபார ஒப்பந்தமும் இல்லை, இதற்கு பின்னால் முஸ்லிம்களுடன் எந்த ஒரு திருமண ஒப்பந்தமும் இல்லை என்று ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். பனு ஹாஷிம், பனு முத்தலிப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கையான அந்த குடும்பத்தினர்கள், இவர்கள் அனைவரும் ஷுஅபே அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளத்தாக்கிலே ஒதுக்கப்படுகிறார்கள். அந்த சட்டத்தை எழுதி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த காலத்திலே ஒரு வழமை இருக்கிறது, நாட்டினுடைய சட்டத்தை அமுல்படுத்துவதாக இருந்தால் கஅபாவிலே ஒரு கடிதத்தை எழுதி தொங்க விடுவார்கள். அதே போன்று அந்த குறைஷி காபிர்கள் அனைவரும் சேர்ந்து கஅபாவிலே ஒரு கடிதத்தை எழுதி தொங்க விட்டார்கள். இதற்கு பின்னால் முஸ்லிம்களுடன் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பதாக. ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல சகோதரர்களே, காலம் கடந்து செல்கிறது. அந்த சஹாபாக்கள் பசியுடனும் பட்டினியுடனும் அவர்களுடைய வாழ்க்கையை கழிக்கிறார்கள். சஹாபாக்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கு சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல் நாங்கள் இலை குலைகளை சாப்பிட்டோம். ஏனென்றால் எங்களுடன் யாருமே வியாபார ஒப்பந்தத்தில் ஈடுபட மாட்டார்கள். எங்களுடைய குழந்தைகள் அழுவார்கள், கதறுவார்கள், பசியின் மூலமாக கதறுவார்கள். ஆனால் பள்ளத்தாக்குக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய மக்கள் சந்தோஷமாக குடித்துக் கொண்டும் தின்று கொண்டும் நல்ல முறையில் இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் எங்களுடைய குழந்தைகள் கதறுவார்கள். யாருமே வந்து எங்களை பார்க்கவில்லை. ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல சகோதரர்களே, 1 மாதம் 2 மாதம் அல்ல, 3 வருட காலம் ஷுஅபே அபி தாலிபிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் ஒதுக்கப்பட்டார்கள். சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை, எந்த விதமான திருமண ஒப்பந்தங்களும் இல்லை, ஒதுக்கப்பட்டார்கள். ஆனாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று அவர்கள் பொறுத்துக் கொண்டிருந்தார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டான் அவர்களிடத்திலே, நான் உங்களுக்கு உஹது மலையை தங்கமாக்கி தரட்டுமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டும் அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று அந்த கஷ்டங்களை பொறுத்துக் கொண்டிருந்தார்கள். இறுதியாக அல்லாஹ்வுடைய முடிவு வருகிறது, நீங்கள் யஸ்ரிபுக்கு ஹிஜ்ரத் செல்லுங்கள், மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லுங்கள் என்பதாக முடிவு வருகிறது. முடிவை கேட்டவுடன் சஹாபாக்கள் சந்தோஷப்படவில்லை சகோதரர்களே. ஏனென்றால் மதீனாவுடைய பூமி அது சாதாரண ஒரு பூமி அல்ல. அதிலே ஒரு ஆறு இருக்கிறது, அந்த ஆற்றிலே அதிலே ஒரு ஓடை இருக்கிறது. அந்த ஓடையிலே யாராவது நீர் பருகினால் அவர்களுக்கு ஒரு விதமான நோய் ஏற்படும். எப்படிப்பட்ட நோய் என்றால் கடும் காய்ச்சல் ஏற்படும். இந்த காய்ச்சலை தாங்க முடியாது. அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு வாந்தி போகும். அதிகமானவர்கள் அந்த நோயின் காரணமாக இறந்து விடுவார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஓடை அது மாத்திரம்தான். அங்கே போனால் அந்த ஓடையினால் தண்ணீர் குடித்துத்தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பூமி தான் யஸ்ரிபினுடைய பூமி, மதீனாவினுடைய பூமி. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் சஹாபாக்களுடைய முகங்கள் எல்லாம் மாறிவிட்டது. ஏனென்றால் மக்கா என்பது வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு தலம், வியாபாரத்தினுடைய முக்கிய ஒரு தலமாக இருந்தது. ஆனால் மதீனா மக்கள் விவசாயத்துக்கு தான் பழக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு அவர்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது என்பது மிகவும் சிரமம். அப்படிப்பட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு பகுதி. அது மட்டுமல்லாமல் நோய் பரவக்கூடிய சுகாதார சீர்கேடுள்ள ஒரு பகுதி. அந்த தண்ணீரை மதீனாவாசிகள் மாத்திரம்தான் பழகி இருப்பார்கள், அவர்களுக்கு நோய் ஏற்படாது. எந்த ஒரு வியாபார கூட்டமும் மதீனாவை நோக்கி செல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அங்கு சென்றால் கடும் நோய் ஏற்படும் என்ற காரணத்தினால் எந்த ஒரு வியாபார கூட்டமும் அந்த பகுதிக்கு செல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஊரை தெரிவு செய்து தரப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 3வது பிரச்சனை என்னவென்றால், அங்கே ஔஸ் ஹஸ்ரஜ் என்று 2 கூட்டத்தினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஜென்ம பகை, 28 வருட காலமாக தொடர் யுத்தம்.
இவர்கள் இங்கே அமைதியாக இருக்கிறார்கள், வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, நீங்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லுங்கள். சஹாபாக்களுடைய முகங்கள் எல்லாம் சுருண்டு போனது. இந்த ஒரு பிரச்சனை, ஏற்கனவே ஒரு பிரச்சனை, அடுத்த கட்ட பிரச்சனை வருகிறது. இந்த பிரச்சனையிலிருந்து விடுவு கிடைக்குமா என்று பார்த்தால் அடுத்த பிரச்சனை அதைவிட பிரச்சனையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தவுடன் அவர்கள் உடனே கட்டுப்பட்டார்கள். கேள்வி கேட்க போகவில்லை, உடனே கட்டுப்பட்டார்கள். கூட்டம் கூட்டமாக அவ்வாறு மதீனாவுக்கு சென்றார்கள். இறுதியாக குறைஷி காஃபிர்கள் முடிவெடுக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை துண்டிக்க வேண்டும். ஷைத்தான், நாங்கள் எங்களுடைய எதிரி ஷைத்தான் அந்த குறைஷி காஃபிர்களுடைய அந்த மஜ்மாவுக்கு வருகிறான். ஒரு வயோதிப தோற்றத்திலே வந்து அவன் சொல்லுகிறான், எல்லோரும் ஹிஜ்ரத் செல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்ல முன்னால் அவர்களுடைய தலையை நீங்கள் துண்டித்து விடுங்கள். எவ்வாறு துண்டிக்க வேண்டுமென்றால், ஒவ்வொரு கோத்திரத்திலே இருந்தும் ஒவ்வொருவர் முன் வந்து எல்லோருமாக ஒன்றாக சேர்ந்து ரசூலுல்லாவை கொலை செய்ய வேண்டும். அவ்வாறு கொலை செய்தால் எல்லா கோத்திரத்துடனும் குறைஷிகளுக்கு சண்டை பிடிக்க முடியாது. அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் அவ்வாறு செயற்படுங்கள் என்று ஷைத்தான் மஷூராவை கூறிவிட்டு செல்கிறான். இரவோடு இரவாக ரசூலுல்லாவுக்கு வஹி வருகிறது, நீங்கள் உடனே ஹிஜ்ரத்துக்கு புறப்படுங்கள். ஹிஜ்ரத்துக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வைத்திருந்தார்கள். திட்டத்துடன் தான் சென்றார்கள். அன்பான சகோதரர்களே, ஹிஜ்ரத்துடைய பயணம் எங்களுக்கு சொல்லித் தரக்கூடிய முக்கியமான ஒரு பாடம் தான். எந்த ஒரு விடயத்தை நாங்கள் செய்வதாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய வேண்டும். லா அக்ல கத்தத்பீர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திட்டமிடுவதை போன்று எந்த ஒரு புத்திசாலித்தனமும் இல்லை. எந்த ஒரு வேலையாக இருக்கலாம், வீட்டினுடைய திருமணமாக இருக்கலாம், ஒழுங்கான முறையிலே திட்டமிட வேண்டும். குழந்தையை நாங்கள் படிக்க வைக்கிறோமா, குழந்தையினுடைய ஓலைகள் முடிவடைந்து விட்டதா, அடுத்த கட்டம் என்ன செய்வது என்று சரியான முறையிலே திட்டமிட வேண்டும். இன்று நாம் பார்க்கிறோம், சில பெண் பிள்ளைகள் அவர்கள் சில கலைகளை தெரிவு செய்து படிக்கிறார்கள். அவர்களுக்கே தெரியாது ஏன் நான் இதை படிக்கிறேன் என்று. காலத்தை வீணடித்து விட்டு வீட்டிலே வந்து இருப்பார்கள். அவ்வாறு இல்லாமல் நாங்கள் ஒரு துறையை தெரிவு செய்யும் பொழுது திட்டத்துடன் தெரிவு செய்ய வேண்டும். இன்று நாம் பார்க்கிறோம், பழைய பணக்காரர்கள் அவர்களுடைய செல்வத்தை எவ்வாறு குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்துடன் அவர்கள் சரியான முறையிலே பங்கு வைக்கவில்லை. என்றால் செல்வத்தை சம்பாதித்த தந்தைக்கு தெரியும் அவர் எவ்வளவு சிரமத்துடன் சம்பாதித்தார் என்று. அந்த சிரமத்தை கொடுக்காமல் இலேசான முறையிலே அவர்களுக்கு அந்த செல்வத்தை கொடுத்தார்கள். சரியான திட்டத்துடன் கொடுக்கவில்லை. ஆனால் இறுதியாக நாங்கள் முடிவை பார்த்தோம் என்றால், அடுத்த ஜெனரேஷன் வரக்கூடிய நேரத்திலே அவர்கள் ஏழை குடும்பமாக மாறிவிடுகிறார்கள். என்ன காரணம் என்றால், அந்த செல்வத்தை சரியான திட்டத்திலே அவர்கள் செலவழிக்கவில்லை, சரியான திட்டத்துடன் அதனை ஒப்படைக்கவில்லை. எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் நாங்கள் திட்டத்துடன் நாங்கள் செயற்பட வேண்டும். உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்ன திட்டத்துடன் வாழுகிறோம்? நிரந்தரமாக வாழப்போகிறோம் என்ற திட்டத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, மறந்துவிடக் கூடாது, ஒரு நாள் சினம் நாங்களும் கபரை சந்திக்க வேண்டும். அதற்கும் நாங்கள் இந்த உலகத்திலே திட்டம் தீட்டி கபருக்கும் நாங்கள் சம்பாதித்து விட்டுத்தான் செல்ல வேண்டும். அவ்வாறு நாங்கள் திட்டத்துடன் வாழ்ந்தால்தான் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது ஹிஜ்ரத் சொல்லித் தரக்கூடிய முக்கியமான ஒரு பாடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிட்ட பிரகாரம் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை செல்கிறார்கள். அதே போன்று மதீனாவுக்கு சென்றால் அங்கே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த தண்ணீரை பருகினார்கள். அவர்களுக்கு கடும் காய்ச்சல். இந்த அளவுக்கு என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில கவிதைகளை படித்தார்கள். அவர்கள் மரணித்து விட போவதை போன்ற சில கவிதைகளை படித்தார்கள். அந்த அளவுக்கு கடும் சோதனை மதீனாவிலே. அங்கே போனால் இங்கே இருப்பதை போன்று சொகுசுகள் இல்லை. மதீனாவிலே சில பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முகம் கொடுத்தார்கள்.
அந்த பிரச்சனைக்குரிய தீர்வாக அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் முஸல்லாவை விரித்தார்கள், உது செய்தார்கள். உது செய்துவிட்டு 2 ரக்காத்துக்களை தொழுதார்கள். தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். அன்பான சகோதரர்களே, ஹிஜ்ரத் உங்களுக்கு சொல்லித் தரக்கூடிய இன்னும் ஒரு பாடம் தான். எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நீ மக்காவினுடைய பூமியை எவ்வாறு சங்கைப்படுத்தினாயோ அதே போன்று மதீனாவையும் நீ சங்கைப்படுத்திவிடு, அல்லது அதை விட சிறப்பானதாக நீ ஆக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். அதே போன்று நீ மக்காவில் எவ்வாறு பரக்கத் செய்தாயோ மதீனாவில் உன்னை பரக்கத் செய்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதீனாவினுடைய நிலவரங்களை மாற்றிவிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலே பொதுவாக கனவை பற்றி விசாரிப்பார்கள். அந்த துஆ கேட்டு ஒரு சில தினங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களில் யாராவது கனவு கண்டீர்களா என்று கேட்டார்கள். ஆம், நாங்கள் கண்டோம் என்று ஒரு சில சஹாபாக்கள் இருந்து சொன்னார்கள். ஒரு மூதாட்டியினுடைய தோற்றத்திலே ஒரு வயதான ஒரு பெண் மதீனாவை விட்டு வெளியேறுவதாக நாங்கள் கனவிலே கண்டோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறியவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். அந்த பெண் தான் இந்த ஊரிலே இருந்த வபா, அந்த தொற்று நோய். இதற்கு பின்னால் நீங்கள் இந்த ஊரிலே ஆரோக்கியமாக இருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஊரை விட்டும் அந்த நோயை நீக்கிவிட்டான். நிச்சயமாக இந்த ஊரிலே பரக்கத் செய்வார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு நன்மாராயம் சொன்னார்கள். சஹாபாக்கள் சொத்துக்களை எல்லாம் விட்டு விட்டு சென்றார்கள். அங்கே போய் பெரும் பணக்காரர்களாக மாறினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பின்னால் வந்த ஒவ்வொரு யுத்தத்திலும் பெரும் பெரும் வெற்றிகளை கொடுத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் விட்டு விட்டு வந்த அந்த சொத்துக்களை வீணாக்கவில்லை. இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக அவர்கள் அடைந்தது பெரும் ஒரு வெற்றி. இதனால் தான் இதனை அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய இந்த நாட்காட்டியை உருவாக்கினார்கள். அதிலே நாங்கள் முதலாவது மாதத்திலே வீட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃபலு ஸியாமி பஅத ஷஹ்ரி ரமதான், ரமதானுக்கு பின்னால நோக்கக்கூடிய நோன்புகள்ல ஆக சிறந்த நோன்பு ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்திலே நோக்கக்கூடிய நோன்பாக இருக்கிறது. அபு உஸ்மான் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நோட்டமிட்டு பார்த்தேன். அந்த சஹாபாக்கள் 3 பத்துக்களை சங்கை செய்வார்கள். ரமதானுடைய இறுதி 10, துல்ஹஜ்ஜினுடைய முதலாவது 10, அதே போன்று முஹர்ரமினுடைய முதலாவது 10. இந்த 3 பத்துகளையும் அவர்கள் சங்கை செய்வார்கள். சங்கை செய்து அதிலே நோன்பு நோட்பார்கள், இபாதத்துக்களிலே ஈடுபடுவார்கள் என்று அபு உஸ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நாங்கள் வீட்டிருக்கக்கூடிய இந்த மாதம் ஷஹ்ருல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வினுடைய மாதம் என்று சொல்லப்படக்கூடிய முஹர்ரம் மாதத்திலே நாங்கள் வீட்டிருக்கிறோம். வார வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை முக்கியமான ஒரு தினத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆஷூரா தாசுஆவினுடைய தினம், ஆஷூராவினுடைய தினமாகிறது. இதிலே நோன்பு நோட்பது சுன்னத்தாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று வந்தவுடன் அங்க இருக்கக்கூடிய யகூதிகள் ஆஷூரா தினத்திலே நோன்பு நோட்பதை அவதானித்தார்கள். ஏன் நீங்கள் நோன்பு நோக்கிறீர்கள் என்று கேட்டவுடன் அவர்கள் கூறினார்கள், ஃபிரௌன் தோற்கடிக்கப்பட்டு மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி அடைந்த அந்த நாள் தான் ஆஷூராவினுடைய நாள். அநியாயங்கள் ஒழிக்கப்பட்டு இந்த உலகத்தை விட்டும் அநியாயங்கள் ஒழிக்கப்பட்டு ஹக்கு மேலோங்கிய நாள் தான் இந்த ஆஷூராவினுடைய நாள். எனவே நீங்கள் ஆஷூராவினுடைய நோன்பை நோனுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கூறினார்கள். ஏன் இந்த ஆஷூராவினுடைய நோன்பு? ஃபிரௌன் என்பவன் யார் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்னா ரப்புக்குமுல் அஅலா, நான் தான் இந்த உலகத்திலே உயர்வான ரப்பு என்று மேடை போட்டு சொன்னவன். அநியாயம் செய்வது என்றால் அவனுக்கு சாதாரண ஒரு விடயம். பனு இஸ்ராயலர்களை கடுமையான முறையிலே வேதனை செய்தான், அநியாயம் செய்தான். அந்த பனு இஸ்ராயலர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், இந்த ஃபிரௌனிடமிருந்து எங்களுக்கு விடுவி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஃபிரௌன் பெரும் ஒரு ஆட்சியாளன், அவனிடத்திலே பெருமளவிலான சொத்துக்கள் காணப்பட்டது. அவ்வளவு சொத்துக்களையும் வைத்து அவன் பெருமை அடித்தான்.
அநியாயம் செய்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அநியாயத்துக்குரிய தீர்ப்பாக இந்த ஆஷூராவினுடைய தினத்திலே அந்த ஃபிரௌனை மூழ்கடித்தான். அன்பான சகோதரர்களே, எமது சமுதாயத்திலும் சிலர் இந்த ஃபிரௌனுடைய செயலை தனது செயலாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அநியாயம் என்பதை சர்வசாதாரணமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தவருடைய சொத்தை அபகரிப்பது என்பது இது சாதாரணமான செயலாக எங்களுக்கு தென்பட்டாலும் நாளை கியாமத்துடைய நாளிலே அவ்வளவு சொத்தையும் மாலையாக நெருப்பு மாலையாக சுமந்து கொண்டு செல்ல வேண்டி வரும். அடுத்தவனுடைய சொத்தை அநியாயமாக அபகரிப்பது என்பது இதனை அவர்கள் சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொருவருக்கு அநியாயம் செய்து அதிலே ருசி காண்பதை அவர்கள் இன்பம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக அந்த அநியாயத்துக்குரிய பிரதிபலனை இந்த உலகத்திலே கொடுக்காமல் அவர்களை இந்த உலகத்தை விட்டும் மௌத்தாக்க மாட்டான். சகோதரர்களே, யார் யாரெல்லாம் இன்னொருவருக்கு அநியாயம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் யார் அநியாயம் செய்யப்பட்டாரோ அவரிடத்திலே போய் மன்னிப்பு கேட்பது கட்டாயமாக இருக்கிறது. சில குடும்பங்களை நாம் பார்த்தோம் என்றால் அவர்களுக்கு சில நோய்கள் ஏற்படும். அந்த நோய்க்கு வைத்தியரை நாடுவார்கள். வைத்தியரை நாடி வைத்தியம் செய்வார்கள். வைத்தியர் சொல்லுவார், இந்த நோயை எங்களால் குணப்படுத்த முடியாது என்று சொல்லுவார். அடுத்த கட்டம் அவர்கள் யோசிப்பார்கள், ஏதோ ஒரு சூனியம் நடந்திருக்கும், எனவே நாங்கள் இந்த சூனியத்துக்குரிய பரிகாரத்தை பார்ப்போம் என்று அவர்கள் அங்கே போய் லட்சக்கணக்கான பணங்களை செலவு செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு விடுவை கிடைக்காது. அன்பான சகோதரர்களே, அந்த நோய் என்னவென்றால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் அடுத்தவருடைய சொத்தை அபகரித்துக் கொண்டு அவர்கள் இருப்பார்கள். அதன் மூலமாக அல்லாஹ் கொடுத்த சோதனை. இதற்கு நீங்கள் வைத்தியரை நாடி வேலை இல்லை. சூனியக்காரர்கள் சூனியத்துக்கு வைத்தியம் செய்த வேலை இல்லை. சகோதரர்களே, அநியாயமாக எடுத்த அந்த சொத்துக்களை சரியான முறையிலே திருப்பி கொடுத்து விட்டு அல்லாஹ் இடத்திலே கையேந்திரோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோய்களை குணப்படுத்துவான். இன்னும் சிலருக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் அதனை எடுத்து நடப்பது என்பது சிரமமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உலகம் என்பது எனக்கு வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏன் நான் கஷ்டப்பட வேண்டும்? எனக்கு சுபஹுக்கு எழும்புவது என்பது கஷ்டமாக இருக்கிறது, அதனால் என்னால் சுபஹ் தொழ முடியாது. இஸ்லாம் வட்டியை எடுக்க கூடாது என்று சொல்லுகிறது, ஏன் நான் வட்டியை தவிர்த்து கொள்ள வேண்டும்? அவர்கள் எடுக்கிறார்களே, இவர்கள் எடுக்கிறார்களே, ஏன் என்னுடைய வாகனத்தை வட்டிக்கு எடுக்க கூடாது என்று, ஏன் வட்டியிலே பினான்ஸ் போட்டு எடுக்க கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதற்கு ஆதாரம் எடுக்கிறார்கள். அவர் வாகனத்தை வட்டியில் போட்டுத்தான் எடுத்திருக்கிறார், இவர் வாகனத்தை வட்டியில் போட்டுத்தான் எடுத்திருக்கிறார், எனவே என்னுடைய வாகனத்தையும் நான் வட்டியில் போட்டுத்தான் எடுப்பேன் என்று அவர்கள் இந்த உலகத்திலே மமதையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு நாங்கள் கபரிலே போய் கபரை சமாளித்து விட்டு மஹ்ஷரிலே போய் அல்லாஹ்வை சமாளித்து விட்டு எங்களுக்கு லேசா சொர்க்கம் செல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, யார் யாரெல்லாம் வட்டியிலே கை வைத்திருக்கிறோமோ, யார் யாரெல்லாம் வட்டிக்கு செயின் வைத்திருக்கிறார்களோ அல்லாஹ்வுடன் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே கண்ணியமாக வாகனத்திலே செல்லலாம், ஆனால் வட்டியின் மூலமாக எடுக்கப்பட்ட வாகனமாக இருந்தால் நெருப்பிலே சென்று கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அதனை விட சாதாரணமான ஒரு புஷ் பைக்கிலே போவது எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும், உலகத்திலே குடும்பத்துக்கும் நிம்மதியாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆஷூராவுடைய தினத்திலே ஃபிரௌனுடைய மமதை அழிக்கப்பட்டதை தான் எங்களுக்கு பாடமாக சொல்லித் தருகிறான். நாங்கள் சில பாவங்களை பாவமாக ஏற்றுக்கொள்கிறோம் இல்லை, கண்ணால் பாவங்களை பார்க்கிறோம், ஆனால் உள்ளம் ஏற்றுக்கொள்வதில்லை இது பாவம் என்பதாக. அடுத்தவனை பற்றி புறம் பேசுகிறோம், ஆனால் அதனை ஒரு பாவமாக ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய உள்ளங்கள் இடம் கொடுப்பதில்லை. ஏன் சகோதரர்களே, ஷைத்தான் அந்த அளவுக்கு எங்களை மிகைத்து விட்டான். ஷைத்தான் அந்த அளவுக்கு எங்களை மிகைத்து விட்டான். இந்த ஆஷூராவுடைய தினம் இப்படிப்பட்ட மமதை பிடித்தவர்களுக்கு முடிவு கொடுக்கப்பட்ட ஒரு தினம் தான். ஃபிரௌன் அழிக்கப்பட்டான், ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டான். அதன் மூலமாக நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னண்டா, யார் யாரெல்லாம் உலகத்துல ஃபிரௌனுடைய தன்மைகளை தனது வாழ்க்கையில எடுத்து நடக்கிறாங்களோ, பாவத்தை பாவமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லையா, பாவத்தை விடுறதுக்கு ரெடி இல்லையா,
உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தர்ப்பம் தந்து கொண்டு போவான். இறுதியாக வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத், இறுதியாக கர்கராவுடைய நேரம் வந்த பின்னால அல்லாஹ் இடத்துல கெஞ்சுவாரு, யா அல்லாஹ் இவ்வளவு காலம் பாவம் செஞ்சிட்டேன் யா அல்லாஹ், தொழுகையை சரியான முறையில நிறைவேற்றல யா அல்லாஹ், எனக்கு நிறைவேற்றுவது சிரமமாக இருந்துச்சு யா அல்லாஹ், இப்ப மன்னிச்சிரு யா அல்லாஹ், இதுக்கு பிறகு சந்தர்ப்பம் தா 5 நேர தொழுகையை நான் தொழுவிட்டு வாரேன் யா அல்லாஹ், இதுக்கு பிறகு சந்தர்ப்பம் தா வட்டி எடுக்க மாட்டேன் யா அல்லாஹ், இதுக்கு பிறகு சந்தர்ப்பம் தா ஜகாத்தை கொடுத்துட்டு வாரேன் யா அல்லாஹ், இதுக்கு பிறகு சந்தர்ப்பம் தா நோம்ப பிடிச்சிட்டு வாரேன் என்று அல்லாஹ் இடத்துல கெஞ்சுவாரு. மலக்குல் மௌத் வந்து மலக்குல் மௌத்த நேர்ல கண்டா அல்லாஹ் இடத்துல கெஞ்சுவாரு. அந்த கெஞ்சுதலை எல்லாம் ஒரு நாளும் சக்சஸ் ஆக போறல என்ற பாடத்தை தான் இந்த ஆஷூராவுடைய தினம் எங்களுக்கு சொல்லி தருது. அதனால அன்பான சகோதரர்களே, இந்த பாடத்தை நாங்க வாழ்க்கையில எடுத்துக்கொள்றதோட அன்றைய தினம் நோன்பு நோக்கிறது மட்டும் இல்லாம அன்றைய தினம் செய்ய வேண்டிய முக்கியமான சில அமல்கள் இருக்குது. மன் வஸ்ஸஅ அலா அயாலிஹி யௌம ஆஷூரா, யாரு தனது குடும்பத்துக்கு ஆஷூராவுடைய தினத்தில விசாலமாக செலவு செய்கிறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு வருடமும் செலவு செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரிஸ்கிலே விஸ்தீர்ணத்தை ஏற்படுத்துவான். எனவே யார் யாரெல்லாம் எங்களோட குடும்பத்தினர்களாக இருக்கிறார்களோ, நாங்க குடும்பத்தை சரியான முறையில சேர்ந்து நடக்கிறோம் இல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்கும் எங்க உள்ளத்துல இடம் இல்லைண்டா நாங்க எங்க ஈமான கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணும். அதனால எங்க குடும்பத்தினர்கள் எங்க நான தம்பிமார் இருப்பாங்க, அதே போல சகோதர சகோதரிகள் இருப்பாங்க, எங்க பெற்றோர்களுடைய சகோதர சகோதரிகள் இருப்பாங்க, எங்க குடும்பத்தினர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து எங்களால முடியுமான அளவு ஏதோ ஒன்றை நாங்க அவங்களுக்கு ஒரு சதக்காவாக கொடுத்தோம் என்றா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக எங்களுடைய ரிஸ்க்ல பெரும் ஒரு அபிவிருத்தியை உண்டாக்குவான். எனவே நாங்க இந்த ஆஷூராவுடைய தினத்தை முன்வைத்து குடும்பத்துக்கு தாராளமாக செலவழிக்கணும், குடும்பத்தினர்களை சேர்ந்து நடக்கணும். ஏதோ இந்த ஊர்ல யத்தீம்கள் இருப்பாங்க, அனாதைகள் இருப்பாங்க, கஷ்டவாளிகள் இருப்பாங்க, இந்த நாளை பார்த்து, இந்த சிறப்புக்குரிய நாளை பார்த்து, அது வார வெள்ளிக்கிழமை ஆஷூராவுடைய தினம், வார வெள்ளிக்கிழமை, அந்த வெள்ளிக்கிழமை தினத்துல எங்களால முடியுமான அளவு நாங்க யத்தீம்களை அல்லது பரம ஏழைகளாக இருக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட ஆட்களை இனம் கண்டு அவங்களுக்கு முடியுமான அளவு நாங்க செலவு செய்தோம்டா அதுங்கிற வாழ்க்கையில பெரிய பரக்கத்துக்கு காரணமாக இருக்கும். எனவே வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆஷூராவுடைய தினத்தை நல்ல முறையில கழித்து அதிலே நல்ல முறையில நோன்பு நோக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக, எங்களுடைய குடும்பத்தினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக, எங்களுடைய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக, எங்கள் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு வாரிசுக்காரராக ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا أيها الإخوان في الله، أوصيكم وإياي أولا بتقوى الله وأحثكم على طاعته وأزجركم من معصيته، إن ديننا دين الإسلام يهدي إلى سبيل الرشاد، وشارعه النبي صلى الله عليه وسلم بين ذلك في سيرته الجميلة، ولم تبق في قلبه زخرفة الدنيا، وهو الذي قال: لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سقى كافرا شربة ماء. وفي العالم فرقتان تعيشان، فرقة غرتهم الحياة الدنيا، وفرقة رغبوا في الآخرة وهم الفائزون في الدنيا والآخرة فوزا جزيلا. وكونوا من الفرقة الثانية تدخلوا في الدار سلاما فرحا وسرورا، ولا تكونوا ممن تغى وأطغى، ولا من المغترين المذلين في الدنيا والآخرة. إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام كلام ربنا السلام، فالله عز وجل من قائل عظيم وهو أصدق القائلين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون. صدق الله العظيم. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسوله الكريم. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل على
الحمد لله الذي أرشدنا إلى صراط مستقيم والذي أنعم علينا بدينه التقويم، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. صلى الله على رسوله الأمين سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها الإخوان في الله، اتقوا الله وأطيعوه، وإن أكرمكم عند الله يتقاكم. إن الله تعالى أمرنا بالتفكير به في خلقه، وقد جعل الله ليلا ونهارا، وكل منهما يجري على تدبيره وتقديره، فإذا أدبر الليل قبل النهار، وإذا أدبر النهار قبل الليل، فيجب علينا أن نتأمل في هذا من يفعل هذا وما قاعدة هذا ولمن قاعدة هذا. فيا أيها الإخوان في الله، واعبدوا الله حق عبادته، هذه غاية الأهداف. وتفكروا في خلق الله واتقوه في جميع الأوقات، ولا تهملوا لحظة ما في اتباع الشهوات، واتبعوا كتاب الله وسنة رسوله صلى الله عليه وسلم لكي لا تكونوا في الضلالة، وكل ضلالة في النار. قال رسول الله صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما، كتاب الله وسنة رسوله صلى الله عليه وسلم. اللهم اجعلنا ممن يؤدي فرائضا وانتهي عن نواهيك، واجعلنا من عبادك الصالحين، واحشرنا غدا في زمرة الأولياء والعلماء والمتقين. اللهم ارض عن ساداتنا الخلفاء الراشدين، أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه، وسيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وسيدنا عثمان بن عفان رضي الله عنه، وسيدنا علي بن أبي طالب رضي الله عنه. وارض عن أمهات المؤمنين أزواج رسول الله صلى الله عليه وسلم وسائر الصحابة أجمعين، والتابعين لهم ومن تبعهم بإحسان إلى يوم الدين. وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات، إنك قريب مجيب الدعوات. اللهم جرنا من النار، اللهم جرنا من النار، اللهم جرنا من النار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم، ولذكر الله أكبر. الله يعلم ما تصنعون.